Hi aspirants, welcome to Delight and Rise Academy. இலக்கணம் நம்ம புதிய சிலபஸ் படி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா இங்க பாருங்க சிலபஸ்ல அழகு ஒன்றுன்னு சொல்லி கொடுத்து இலக்கணம் அப்படிங்கிற தலைப்பு கீழே என்ன கொடுத்துருக்காங்கன்னா எழுத்து கொடுத்துருக்காங்க. இந்த எழுத்துல ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பிரித்தெழுதுதல் சேர்த்தெழுதுதல் கொடுத்துருக்காங்க. இது பார்த்து முடிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் புணர்ச்சி விதிகள், அதுக்கப்புறம் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரையும் இருக்கக்கூடிய பிரித்தெழுதுதல் சேர்த்தெழுதுதல் பார்த்து முடிச்சிட்டோம். பார்க்காதவங்க இந்த கிளாஸஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த கிளாஸ் பாருங்க. இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சந்திப்பிழை தான் பார்க்க போறோம். சந்திப்பிழை ஏற்கனவே நமக்கு பழைய சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க. நான் பழைய சிலபஸ்ல இருக்கிறது ஹேண்ட் ரிட்டன் பிடிஎஃப்ல வச்சு தான் வந்து இந்த கிளாஸ் வந்து கொடுத்துருப்பேன். ஷார்ட்கட்டோட வந்து நான் வந்து கொடுத்துருப்பேன். சரிங்களா, 1 2 3 4 தான் ஷார்ட்கட்டு. ஆனால் கமெண்ட்ல வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க, மேம் எங்களுக்கு 6 முதல் 12ஆம் வகுப்பு வரையும் இருக்கக்கூடிய இலக்கணம் புத்தகத்தில் இருக்கிறதும் சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதனால புத்தகத்தில் இருக்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். நம்ம வந்து ஹேண்ட் ரிட்டன் பிடிஎஃப்ல 10 பாயிண்ட் 12 பாயிண்ட் தான் பார்த்துருப்போம். புத்தகத்தில் இன்னும் 2-3 பாயிண்ட் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது. அதையும் வந்து நம்ம சேர்த்து பார்த்துடலாம். ஓகேங்களா, நீங்கள் சந்திப்பிழையை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன படிக்கணும் அப்படின்னா வல்லினம் மிகுமிடங்கள் வல்லினம் மிகா இடங்கள் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஏன் வல்லினம் மிகுமிடங்கள் வல்லினம் மிகா இடங்கள் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா சந்திப்பிழை அப்படின்னா என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து 2 சொற்கள் வந்து இணையும் போது சேரும்போது, சரிங்களா, நான் சொல்லக்கூடிய விஷயங்களை நல்லா கவனிங்க. அப்போ தான் வந்து கரெக்டாக வந்து உங்களால் வந்து கேட்ச் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, கரெக்டாக மண்டையில் போய் உட்கார வைக்க முடியும். பாருங்க, 2 சொற்கள் வந்து சேரும்போது இப்போ இந்த சந்தி அப்படிங்கிற சொல்லும் அதே மாதிரி பிழை அப்படிங்கிற சொல்லை எடுத்துக்கலாம். இந்த 2 சொற்கள், இந்த சந்தி இந்த பிழை, இந்த 2 சொற்கள் வந்து சேரும்போது இடையில வந்திருக்கு பார்த்தீங்களா, இடையில என்னப்பா வந்திருக்கு, இப்பு அப்படிங்கிற ஒற்று வந்திருக்கு. இப்பு அப்படிங்கிறது எதுல வரும், கசட தபர வல்லினம். ஓகேங்களா, இக்கு இச்சு இத்து இப்பு இட்டு இரு இந்த 6 வல்லின மெய்யெழுத்துக்கள். ஓகேங்களா, கசட தபர வல்லினம் 6 மெய்யெழுத்துக்கள்ல இந்த இட்டு இரு தவிர நல்லா கவனிக்கணும். இட்டு இரு தவிர, ஓகேங்களா, இந்த இரு இட்டு தவிர மீதி வரக்கூடிய 4 எழுத்துக்கள் வந்து, சரிங்களா, 4 வல்லின மெய்யெழுத்துக்கள் போட வேண்டிய இடத்துல, சரிங்களா, போட வேண்டிய இடத்துல போடாமல் விட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து பிழை. அதே மாதிரி போடக்கூடாத இடத்துல போட்டோம் அப்படின்னா அது வந்து பிழை. இதுதான் வந்து சந்தி பிழைன்னு சொல்கிறோம். இப்போ சந்தி பிழையில் இப்போ நம்ம போடாமல் விட்டுட்டோம் அப்படின்னா என்னது, அது வந்து பிழை ஆயிரும் இல்லையா. அப்போ சந்தி அப்படிங்கிற இடத்துல இப்போ வந்து நம்ம சேர்த்து எழுதணும். அப்போ இப்போ அப்படிங்கிற ஒற்று வந்து எங்கே போடணுமோ அங்கே வந்து போடணும், எங்கே போடக்கூடாது அந்த இடத்துல வந்து போடக்கூடாது. இதை தான் வந்து பிழை திருத்தம்னு சொல்கிறோம். இது பிழை திருத்தம் நம்ம படிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன படிக்கணும், வல்லினம் மிகுமிடங்கள் வந்து படிக்கணும். வல்லின மெய்யெழுத்துக்கள் தானே இது 4ம் வருது. இந்த 4 வல்லின மெய்யெழுத்துக்கள் தான் நமக்கு வந்து ஒற்றுல வந்து வருது. சரிங்களா, ஒற்றெழுத்துக்கள், புள்ளி வச்ச எழுத்துக்களை ஒற்றெழுத்துக்கள் நம்ம சொல்லுவோம். அப்போ வந்து இந்த 4 வல்லின மெய்யெழுத்துக்கள் தான் நமக்கு வருது. ஓகேங்களா, அப்போ வல்லின அப்படிங்கும்போது வலி, சரிங்களா, வலி அப்படின்னா வல்லினம். ஓகேங்களா, வலி மிகும் இடங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, வலி மிகும் இடங்கள். ஓகேங்களா, நீங்கள் வலி மிகும் இடங்கள்னா புரியாமல் உட்காந்துருக்க கூடாது. வல்லினம் மிகும் இடங்கள், சரிங்களா, வல்லினம் மிகும் இடங்கள் வல்லினம் மிகா இடங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகேவா, ஏன் வந்து ஒற்று வந்து சேர வேண்டிய போட வேண்டிய இடத்துல போடணும், போடக்கூடாத இடத்துல போடக்கூடாது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் அது போடாமல் சொல்லிட்டீங்க அப்படின்னா என்ன சொல்ல வரும் அப்படிங்கிற பொருளே வந்து தப்பாக வந்து புரிஞ்சிடும். எடுத்துக்காட்டு பாருங்க, வைக்கோல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இங்கே ஒற்று சேர்த்து வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கே வைக்கோல் அப்படின்ற இருக்குது, சரிங்களா, இந்த இடத்துல ஒற்று நமக்கு வந்து வரல. ஓகேங்களா, வைக்கோல் அப்படிங்கும்போது ஒரு புல்லு வகையை வந்து குறிக்குது. அதே வைக்கோல் அப்படின்னா பிரித்து பாருங்களேன், வைக்கோல் அப்படின்னா கோலை வை, குச்சியை வை, சரிங்களா, அப்படிங்கிற பொருள் தருதா. அப்போ நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தையை அந்த சொற்களை கரெக்டாக வந்து போட்டு அந்த இத்து இத்து இப்பு இச்சு இக்கு இதை வந்து கரெக்டாக வந்து போட வேண்டிய இடத்துல போட்டு சொல்லணும். ஓகேங்களா, அதனால தான் நம்ம வந்து வல்லினம் மிகுமிடங்கள் வல்லினம் மிகா இடங்கள் தெரிஞ்சாதான் சந்திப்பிழை வந்து நம்ம போட முடியும். சரிங்களா, அட் த சேம் டைம் பார்த்தீங்க அப்படின்னா எடுத்த உடனே சந்திப்பிழை பார்த்தீங்க அப்படின்னா பிகினர்ஸ்க்கு வந்து சுத்தமாக வந்து புரியாது. ஏன் வந்து பிகினர்ஸ்க்கு வந்து எடுத்த உடனே பார்த்தா புரியாது அப்படின்னா இதில் வந்து வல்லினம் மிகுமிடங்களில் நமக்கு வந்து ஓரெழுத்து ஒரு மொழி படிச்சிருக்கணும். அதே மாதிரி வேற்றுமை தொகைனா என்னன்னு சொல்லி படிச்சிருக்கணும், வேற்றுமை உருபுகள் வேற்றுமை தொகை. அதுக்கப்புறம்
பார்த்தீங்க அப்படின்னா பெயரெச்சம், வினையெச்சம், அதுக்கப்புறம் வினைத்தொகை இது படிச்சிருக்கணும். உருவகம்னா என்ன, ஓமை தொகை அப்படின்னா என்ன, சுட்டு பெயர்கள்னா என்ன, திசை பெயர்கள் என்ன. ஸோ இந்த மாதிரி இலக்கணம் வந்து நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா தான் வல்லினம் மிகுமிடங்கள், வல்லினம் மிகா இடங்கள் வந்து கரெக்டாக வந்து போட முடியும். யார்? பிகினர்ஸ்க்கு. ஏற்கனவே படிச்சுட்டு இருக்கவங்க ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அதெல்லாம் தேவையில்லை. இலக்கணத்தில் எல்லாம் படிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? அதனால தான் சொல்கிறேன், டேரெக்டாக நீங்கள் வந்து சிலபஸில் நமக்கு 2வதாக கொடுத்துருக்காங்க இல்லையா, பார்த்தோன்னே சந்திப்பில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியாது. இலக்கணத்தில் நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் நமக்கு வந்து வல்லின மிகுமிடங்களை கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்கள், சுட்டு பெயர்கள், சுட்டெழுத்துக்கள், அதே மாதிரி வேற்றுமை, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதற்கு இதற்கு இங்கே பாருங்கள், இது கூட வந்து நமக்கு வந்து தெரியும். அடுத்து ஓரெழுத்து ஒரு மொழி, ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வேற்றுமை, திசை பெயர்கள், இரு பெயரெட்டு பண்பு தொகை, உரிச்சொற்கள், சரிங்களா? இந்த மாதிரி இலக்கணம் நீங்கள் தெரிஞ்சாதான், உவமை, உருவகம் இதெல்லாம் தெரிஞ்சாதான் நமக்கு வந்து வல்லினம் மிகுமிடங்கள் வந்து புரியும். அதனால தான் சொல்கிறேன், பிகினர்ஸ் வந்து படிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பாருங்கள். இலக்கணத்தில் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா பாருங்கள். அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா, வல்லின மிகுமிடங்களையும் வல்லின மிகா இடங்களையும் நமக்கு வந்து நிறைய பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? 8வது புத்தகத்திலையும் 9வது புத்தகத்துலையும் இருக்குது, 2லையும் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் 2யுமே படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு என்னது கன்ஃபியூஸ் ஆகும். சரிங்களா? 2யுமே படிச்சீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகும். அதனால நான் சொல்கிறத நல்லா கவனிங்க. வல்லினம் மிகுமிடங்களில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருங்க. அப்படி இல்லையா, வல்லினம் மிகா இடங்களில் நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருங்க. சரிங்களா? எதுலையாவது ஒன்றில் வந்து நீங்கள் தெளிவாக இருந்தீங்க அப்படின்னா, வல்லினம் மிகுமிடங்களில் நீங்கள் தரவாக இருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து எலிமினேட் பண்ணிடலாம். அப்போ வல்லினம் மிகுமிடங்கள் இது வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஷியராக. அப்போ வல்லினம் இதில் வந்து மிகாது அப்படிங்கிறத கரெக்டாக வந்து அடிச்சிருவீங்க. நீங்கள் எல்லாத்தையும் போட்டு நீங்கள் என்ன பண்ண வேணாம், கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ஓகேவா? இப்போ வாங்க டக்குன்னு பார்த்துடலாம். ஷார்ட்கட் என்னன்னு சொல்லிடுறேன். ஷார்ட்கட் பார்த்தீங்க அப்படின்னா 1 2 3 4 தான் வந்து ஷார்ட்கட் நம்மளுக்கு. சரிங்களா? 1 2 3 4 தான் ஷார்ட்கட். நல்லா கவனிங்க. இதில் நம்மளால எத்தனை பாயிண்ட்ஸ் வந்து சொல்ல முடியுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? 1 2 3 4ல் எத்தனை பாயிண்ட்ஸ் வந்து நம்மளால சொல்ல முடியுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு, மீது என்னென்ன பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து தெரியலையோ அதை மட்டும் நம்ம புத்தகத்தில் பார்ப்போம். ஓகேங்களா? நிறைய இருக்குது. எடுத்துக்காட்டு நம்ம வந்து பார்க்கலாம். புக் பேக் கொஸ்டின்ஸும் நம்ம வந்து பார்த்துடலாம். 1 2 3 4 தான் வந்து நான் வந்து ஷார்ட்கட் வந்து கொடுத்துருப்பேன். சரிங்களா? 1 அப்படின்னா நான் சொல்லக்கூடிய ஷார்ட்கட்டை நீங்கள் வந்து பக்கத்தில் எழுதி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நீங்கள் பார்க்கும்போது புரியும். சரிங்களா? கிளாஸ் பார்க்கும்போது நீங்கள் வந்து புரியும். ஒரு தடவை பார்க்கும்போது சரி சொன்னால் நம்ம அப்படியே ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் வந்து எழுதி வச்சு படிங்க. இல்லை அப்படின்னா இன்னொரு தடவை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து என்னது மறந்துடும். ஐயோ இந்த இடத்துல வந்து என்னமோ சொன்னாங்களே, ஷார்ட்கட் வந்து டக்குன்னு ஞாபகம் வரமாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு மறந்துடுவீங்க. அதனால தான் சொல்கிறேன், பக்கத்தில் வந்து எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ பாருங்கள் 1 2 3 4ல் நான் தமிழ் எழுத்தில் நமக்கு உயிர் எழுத்தில் ஃபஸ்ட் எழுத்து ஆ. சரிங்களா? இந்த 2 பார்க்குறதுக்கு ஊ மாதிரி இருக்கா, அப்போ இங்கே ஊ போட்டுருவோம். 3ல் பார்த்தீங்கன்னா இ. சரிங்களா? அ ஆ இ இ. சரிங்களா? அடுத்து பாருங்கள் 4வது எழுத்து ஏன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ இதில் நம்மளால் எத்தனை பாயிண்ட்ஸ் வந்து சொல்ல முடியுது. சரிங்களா? இது தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து வல்லினம் மிகுமிடங்கள் வந்து போட்டுடலாம். ஓகேவா? இங்கே எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்களேன். மண் வெட்டி கொண்டு வா. சரிங்களா? மண் வெட்டி கொண்டு வா அப்படிங்கும்போது மண் வெட்டி அப்படின்னா என்னது, மம்புட்டி இருக்குது பார்த்தீங்களா, அது மம்புட்டியை கொண்டு வான்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், மண் வெட்டி கொண்டு வா அப்படின்னா மண்ணை வெட்டி கொண்டு வா. சரிங்களா? மண் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மண்ணை வந்து மம்புட்டியால் வெட்டி எடுத்து கொண்டு போகிறதா வந்து மண் வெட்டி கொண்டு வா. சரிங்களா? அப்போ 2க்கு பார்த்தீங்களா பொருள் வந்து புரியுதா? அப்போ இங்கே இக்கு சேர்க்காம சொல்லும்போது அது வந்து ஒரு எழுவாயை வந்து குறிக்குது. இங்கே இக்கு வந்து சேர்த்து சொல்லும்போது மண்ணை வெட்டி கொண்டு வா அப்படிங்கிற, இங்கே பாருங்க, மண்ணை வெட்டி எடுத்து வா அப்படிங்கிற பொருளை வந்து குறிக்குது. சரிங்களா? இதனால தான் நம்ம வந்து இதை படிக்கிறோம். இப்போ பாருங்கள், நான் சொல்லக்கூடியதை நீங்கள் பக்கத்தில் எழுதி வச்சுக்கோங்க. 1 அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள், ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பின் வல்லினம் மிகும். சரிங்களா? ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பின் வல்லினம் மிகும். அதே மாதிரி பாருங்கள் 1 தமிழில் வந்து ஒன்றுன்னு சொல்லுவோம். அந்த 1 இங்கிலீஷில் நம்ம சொல்லும்போது 1 அப்படின்னு சத்தம் கேட்குதா? சரிங்களா? 1 அப்படிங்கிற சவுண்டு தானே வருது. அப்போ 1 தொடர் குற்றியல் உரத்தின், சரிங்களா, 1 தொடர் குற்றியல் உரத்தின் பின் வல்லினம் மிகும். ஓகேங்களா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இதில் 2 வந்துருச்சு. அடுத்து பாருங்கள், 2வது என்ன இருக்குன்னா 2. நம்ம 2ல் என்ன வரும் அப்படின்னா 2ஆம் வேற்றுமை விரியில் வல்லினம் மிகும். ஓகேங்களா? 2ஆம் வேற்றுமை விரியில் வல்லினம் மிகும். ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சத்தில் வல்லினம் மிகும். சரிங்களா? ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சத்தில் வல்லினம் மிகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இரு பெயரெட்டு பண்பு தொகை வல்லினம் மிகும். சரிங்களா? இரு பெயரெட்டு பண்பு தொகையில் வல்லினம் மிகும். அப்போ என்னென்ன சொல்லியிருக்கேன், 2ஆம் வேற்றுமை விரி, அதுக்கப்புறம் வந்து ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம், அதுக்கப்புறம் இரு பெயரெட்டு பண்பு தொகையில் வல்லினம் மிகும். 3 சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் பாருங்க, உவமை தொகையில் வல்லினம் மிகும்.
உருவகம் சில உருவகங்களில் வல்லினம் மிகும். ஊ ஊ ரெண்டுமே வருது, அதனால தான் வந்து இங்க 2 ஊ மாதிரி போட்டிருக்கேன். இது பார்க்கறதுக்கு ஊ மாதிரி தானே இருக்கு. அப்போ உவமை தொகை உருவகத்தில் வல்லினம் மிகும். உரிச்சொற்கள் 4 உரிச்சொற்கள் கொடுத்துருப்பாங்க. அந்த 4 உரிச்சொற்கள் பின்னும் வல்லினம் மிகும். ஓகேங்களா, வல்லினம் மிகும். அப்ப பாருங்க இதுல எத்தனை இருக்கு? 1 2 3 4 5 6 6 பாயிண்ட்ஸ் வந்து இந்த 2 அப்படிங்கிற எழுத்தை வச்சு போட்டுட்டோம். அடுத்து பாருங்க 3 அப்படிங்கும்போது 2க்கு அப்புறம் 3 தானே வரும். வருமன் முன்னாடி வருமுன் முதலில் க ச த ப வந்தால் வல்லினம் மிகும். சரிங்களா, க ச த ப வருமுன் முதலில். அப்ப 2க்கு அப்புறம் 3 வரும் சொன்னோம். அந்த வரும் தான் இது. வருமொழி முதலில் க ச த ப வந்தால் வல்லினம் மிகும். இந்த 4 பாருங்க, 4 அப்படிங்கும்போது 4ஆம் வேற்றுமை விரியில் வல்லினம் மிகும். சரிங்களா, 4ஆம் வேற்றுமைனா அந்த கு, அந்த விரியில் வல்லினம் மிகும். விரி அப்படின்னா எதுவுமே கிடையாது, வெளிப்படையாக கொடுத்திருந்தால் அது வந்து விரின்னு வந்து சொல்லுவாங்க. அடுத்து பாருங்க திசை பெயர்கள். திசை பெயர்களில் வல்லினம் மிகும். அப்போ 1 2 3 4 நம்ம மெயினா வந்து எந்த திசை சொல்லுவோம்? கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு இந்த 4 திசையை தானே சொல்லுவோம். அதுக்கப்புறம் தானே வடமேற்கு தென்கிழக்கு இதெல்லாம் சொல்லுவோம். அப்போ இந்த இடத்துல 4 இருக்கா, அப்போ திசை பெயர்களில் வல்லினம் மிகும். ஓகேவா, அப்போ இங்கே 2 பாயிண்ட்ஸ். இதுல பாருங்க ஆ இ ஆகிய சுட்டெழுத்துக்கள். ஓகேங்களா, சுட்டு பெயர்கள்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு பின்னாடி நமக்கு வந்து வல்லினம் மிகும். ஆ இ அதுக்கப்புறம் அந்த இந்த. ஓகேங்களா, அதான் ஆ இ அந்த இந்த. ஓகேங்களா, இதுல வந்து வல்லினம் மிகும். அதுக்கப்புறம் ஏ அதுக்கப்புறம் எந்த அப்படிங்கிற வினா எழுத்து பின்னாடி நமக்கு வந்து வல்லினம் மிகும். ஏ எந்த என்ற வினா எழுத்து பின்னாடி நமக்கு வந்து வல்லினம் மிகும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் அகர உகர இகர. சரிங்களா, அகர உகர இகர இந்த வினை எச்சங்கள் வரும் பார்த்தீங்களா, அதுல வந்து வல்லினம் மிகும். ஓகேங்களா, வல்லினம் மிகும். அப்போ வந்து எத்தனை பாயிண்ட்? சரிங்களா, உகர இகர வினை எச்சங்கள் வந்து கொடுத்துருப்பாங்க, அதுல வந்து நமக்கு வந்து வல்லினம் மிகும். அப்போ எத்தனை பாயிண்ட்ஸ் வந்து நம்ம இந்த 1 2 3 4 வச்சு போட்டிருக்கேன்னு பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14. சரிங்களா, 14 பாயிண்ட் இந்த 1 2 3 4 வச்சே நம்ம வந்து போட்டுட்டோம். இன்னொன்று என்ன அப்படின்னா, இது எல்லாம் எண்கள் தானே, 1 2 3 4 அப்படிங்கிறது எண்கள் தான். இதுல பாத்தீங்கன்னா 8 அப்படிங்கிற நம்பர். சரிங்களா, 8 10 ஆகிய எண்களின் பின் வல்லினம் மிகும். 8 தொகை 10 பாட்டு. ஓகேங்களா, அப்ப 8 10 ஆகிய எண்களில் மட்டும். சரிங்களா, இந்த 2 எண்களில் மட்டும் வல்லினம் மிகும். அப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா 15 தலைப்புகள், 15 தலைப்புகள் கிடையாது, 15 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம என்னது இந்த 1 2 3 4 ஷார்ட்கட்டை வச்சே போட்டுட்டோம். சரிங்களா, இப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். என்ன படிக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, இது எவ்வளோ ஈஸியாக இருக்குது. இதை போய் நீங்கள் உட்காந்து மொட்டை மனப்பாடம் பண்ணிட்டு கான்செப்ட் புரியாமல் அப்படியே வச்சு என்ன பண்ணுவீங்க, நெஞ்சா வச்சுட்டு அடித்து படிப்பீங்க. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, வல்லினம் மிகுமிடங்கள் வந்து இந்த பாக்ஸ் தான், இது ஃபுல்லு வந்து வல்லினம் மிகுமிடங்கள் தான். இதுதான் வந்து 1 2 3 4 ஷார்ட்கட். ஓகேவா, இப்போ அதில் என்னென்ன நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் 8ஆவதுல பார்த்துருவோம். 8ஆவது இங்கே இருக்கு. ஓகே, இங்கே பாருங்க, அந்த இந்த என்னும் சுட்டு திரிபுகளை அடுத்து வல்லினம் மிகும். அப்ப அந்த இந்த சொன்னல ஆ இ அதுக்கப்புறம் அந்த இந்த இங்க வந்து நம்ம பார்த்தோம். அப்ப ஃபர்ஸ்ட் இது ஓகே. எடுத்துக்காட்டு பாருங்க, அந்த பக்கம் இந்த கவிதை. ஓகேங்களா, அப்ப இந்த இடத்துல அதுக்கு இனமான பா அப்படிங்கிற இனது பாக்கு இனமான இப்பு தான் போடணும். இங்க கா அப்படிங்கிறது இக்கு வரிசை தானே, அப்ப இக்கு போடணும். ஓகேங்களா, அப்ப அந்த பக்கம் இந்த கவிதை, இது வந்து சுட்டு திரிபு. அந்த இந்த ஆகிய சுட்டு திரிபுகளை அடுத்து வல்லினம் மிகும். ஓகேவா, அடுத்து பாருங்க, எந்த என்னும் வினா திரிபு. இங்க சொன்ன இல்லையா, ஏ மற்றும் அதுக்கப்புறம் என்னது எந்த, ஏ எந்த ஆகிய வினா திரிபை அடுத்து வல்லினம் மிகும். ஓகேங்களா, வினா திரிபை அடுத்து வல்லினம் மிகும். அப்ப இதுவும் ஓகே. எடுத்துக்காட்டு பாருங்க, எந்த திசை இத்து வந்திருக்கா, எந்த சட்டை இச்சு வந்திருக்கு. ஓகே, அப்ப இந்த 2 பாயிண்ட்ஸ் இதுக்குள்ள இருக்கு. அடுத்து பாருங்க, இரண்டாம் வேற்றுமை உருவாகிய ஐ. ஓகேங்களா, இரண்டாம் வேற்றுமை விரியில் வல்லினம் மிகுன்னு பார்த்தோம். அப்ப ஐ வந்து வெளிப்படையாக கொடுத்திருந்தால் அந்த இடத்துல வந்து வல்லினம் மிகும். தொகை அப்படின்னா வெளிப்படையா வராது, அப்ப தொகையில் வந்து வல்லினம் மிகாது. கேட்பாங்க, கொஸ்டின் கேட்பாங்க, இரண்டாம் வேற்றுமை விரியில் வல்லினம் மிகும், இரண்டாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகும். இதுல வந்து எது சரி எது தவறுன்னு கேட்டாங்க அப்படின்னா நம்ம கண்ணை மூடிட்டு என்ன பண்ணணும், கரெக்டா வந்து போடணும். வெளிப்படையாக விரியில் தான் வந்து என்னது வல்லினம் மிகும் அப்படிங்கிறத கண்ணை மூடிட்டு கரெக்டா வந்து ஆன்சரை போடணும். சரிங்களா, இங்க பாருங்க, எடுத்துக்காட்டு பாருங்க, தலையை காட்டு. அப்ப தலையை அப்படிங்கும் போது ஐ வந்து நமக்கு வந்து என்னது வெளிப்படையா வந்து கொடுத்துருக்கனால இங்க ஈக்கு அப்படிங்கிற ஒற்று வந்து நம்ம வந்து சேர்க்கிறோம், வல்லின மெய்யெழுத்து சேர்க்கிறோம். அதே மாதிரி பாடத்தை படி அப்படிங்கிறதுல ஐ வந்து நமக்கு வந்து வெளிப்படையா கொடுத்துருக்கனால இங்க ஈப்பு அப்படிங்கிற ஒற்று வந்து நம்ம சேர்க்கிறோம். ஓகேங்களா, அடுத்து பாருங்க, அப்ப இதுல ஷார்ட்கட்ல வந்துருச்சு. அடுத்து பாருங்க, நான்காம் வேற்றுமை உருவாகிய கூ வெளிப்படையாக வரும் இடத்தில் வல்லினம் மிகும். இதுவும் நம்ம படிச்சிட்டோம். நான்காம் வேற்றுமை உருபு
வல்லினம் மிகும் சொல்லிட்டு எடுத்துக்காட்டு பாருங்க. எனக்கு தெரியும். அப்போ கு வந்து வெளிப்படையா கொடுத்துருக்கனால நம்ம வந்து இத் அப்படிங்கிற ஒற்று வந்து போட்டிருக்கோம். வல்லினம் மெய்யெழுத்து போட்டிருக்கோம். இங்க பாருங்க அவனுக்கு பிடிக்கும். அப்போ கு வந்து 4ஆம் வேற்றுமை வெளிப்படையா வந்திருக்கு பார்த்தீங்களா அந்த உருபு, அதனால இப் அப்படிங்கிற ஒற்று வந்து நம்ம போட்டிருக்கோம். வல்லின மெய்யெழுத்து. ஓகேங்களா? இதுதான் கான்செப்ட். அடுத்து பாருங்க. இகரத்தில் முடியும் வினையெச்சங்களை அடுத்து வல்லின மிகும். நான் சொன்னேன் இல்லையா? இகரம், உகரம், இந்த பாருங்க ஆ, இ, உ இது 3மே வந்து 9வது புத்தகத்துல வந்து கொடுத்துருப்பாங்க. இங்க கொடுத்துருப்பாங்க. அகர, இகர, ஈற்று வினையெச்சங்களுடன் வல்லினம். இங்க அகர, இகர கொடுத்துருக்காங்க. அதுல வந்து உகர அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அது 3ஐயும் சேர்த்து தான் வந்து நான் வந்து சொல்லியிருப்பேன். சரிங்களா? இங்க பாருங்க. இங்க இருக்கு உகர. இகரம். சரிங்களா? இகரம் அதுல வந்து அகர உகரன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப அந்த எழுத்து பாருங்க. அகர உகர இகரம் வினையெச்சங்களில் வல்லினம் மிகும். ஓகேவா? எடுத்துக்காட்டு பாருங்க. எழுதி பார்த்தான். அப்ப எழுதி அப்படிங்கிறது வினைதான். அப்ப ஈ அப்படின்னு சொல்லி முடியுதா? இத்து கூட்டல் ஈ தி அப்படின்னு சொல்லி பிரிப்பீங்க. அப்ப ஈ அப்படின்னு சொல்லி முடியுது அந்த வினையச்சம். அப்ப அந்த இடத்துல என்ன பண்ணணும்? நம்ம வல்லினம் போடணும். வல்லின எழுத்து போடணும். ஓடி களைத்தால் இட்டு கூட்டல் ஈ இதுலயும் வந்து இகரத்துல தான் முடியுது. அப்ப இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணணும்? ஒற்று போடணும். வல்லின மெய்யெழுத்து இக்கு போடணும். சரிங்களா? ஓடி களைத்தான். ஓகேங்களா? இந்த முன்னாடி இருக்கு பாத்தீங்களா? வருமொழி முதல்ல வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க. க, ச, த, ப அந்த எழுத்துக்கள் முன்னாடி நமக்கு எந்த எழுத்து வருதோ அதற்கு இனமான எழுத்தை தான் போடணும். இப்போ கா கொடுத்துருக்காங்கன்னா இக்கு போடணும். பா கொடுத்துருந்தாங்கன்னா இப்பு போடணும். தா கொடுத்துருந்தா இத்து போடணும். சரிங்களா? அடுத்து பாருங்க. உகரத்தில் முடியும் வினையெச்சங்கள். இங்க இகரம் கொடுத்துருக்காங்க, இங்க உகரம் கொடுத்துருக்காங்க, அதுல வந்து அகரம் கொடுத்துருக்காங்க. வன் தொடர் குற்றியலுகரமாக இருந்தால் மட்டும் வல்லினம் மிகும். வன் தொடர் குற்றியலுகரம்னு உங்களுக்கு தெரியும்லப்பா? குசுடு துபுரு ஆகிய 6 வல்லின மெய்யெழுத்துக்கள் உங்களுக்கு தெரியும். அப்ப பாருங்க பெற்று அப்படிங்கும்போது நமக்கு வந்து என்ன வந்திருக்கு? குசுடு துபுருல வந்து கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த இடத்துல வந்து நமக்கு என்ன வரும்? வல்லினம் மிகும். ஓகேங்களா? படித்து பார்த்தார். தூ கொடுத்துருக்காங்க. படித்து பார்த்தார். ஓகேங்களா? அடுத்து பாருங்க. எதிர்மறை பெயரெச்சத்தின் இறுதி எழுத்து கெட்டு வருவது ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். இதுவும் வந்து ஷார்ட்கட்ல பார்த்தோம். இங்க பாருங்க. ரெண்டாவது இதுல பார்த்தோம்னா ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். 2ஆம் வேற்றுமை உருபு வல்லின மிகுன்னு பார்த்தோம். அதே மாதிரி ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சத்தில் வல்லின மிகும் பார்த்தோம். இரு பெயரட்டு பண்பு தொகையில் வல்லின மிகும் பார்த்தோம். ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம் அப்படின்னா என்னன்னா எடுத்துக்காட்டு பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்க? செல்லா காசு எழுதா பாடல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப செல்லா அப்படிங்கிறது செல்லாத காசு. செல்லாத அப்படிங்கிறது பெயரெச்சமா? அப்ப அது வந்து எதிர்மறை பெயரெச்சம். ஓகேங்களா? செல்லிய அப்படின்னு கொடுத்துருந்தா அது வந்து பெயரெச்சம். செல்லாத அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அது வந்து எதிர்மறை பெயரெச்சம். இதுல என்ன கொடுத்துருக்காங்க? அந்த செல்லாத அப்படிங்கிறதுல அந்த தா அப்படிங்கிற இறுதி எழுத்து கடைசி எழுத்து கெட்டு நம்மளுக்கு வந்து வேறு என்ன கொடுத்துருக்காங்க? செல்லா. சரிங்களா? அந்த இறுதி எழுத்து கெட்டு வர்றதுனாலதான் நம்ம வந்து என்ன சொல்றோம்? செல்லா காசு. இதைத்தான் வந்து ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். இறுதி எழுத்த காணாம பார்த்தீங்களா? அந்த தாவ. ஸோ இந்த மாதிரி ஈறுகெட்டு வரதை நம்ம ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம் அப்படின்னு சொல்றோம். இங்க பாருங்க. அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன போடணும்? ஒற்று போடணும். வல்லின மெய்யெழுத்து போடணும். இங்க கா வந்திருக்கு. அப்ப அதற்கு இனமான இக்கு போடணும். எழுதா பாடல். எழுதிய அப்படிங்கும்போது அது வந்து பெயரெச்சம். எழுதாத அப்படிங்கும்போது அது வந்து எனது எதிர்மறை பெயரெச்சம். அப்ப எழுதா பாடல் இதுலயும் வந்து இறுதி எழுத்து தா வந்து கெட்டு நமக்கு வெறும் எழுதா அப்படின்னு வந்திருக்கு. அப்ப ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணணும்? ஒற்று வந்து போடணும். வல்லின மெய்யெழுத்து போடணும். ஓகேங்களா? இதுதான் வந்து கான்செப்ட். ஓகேவா? அடுத்து பாருங்க. உவமை தொகையில் வல்லினம் மிகும். உவமை தொகை அப்படின்னா ஏற்கனவே நம்ம இலக்கண குறிப்பறதுல பார்த்துருக்கோம். அந்த ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம் உவமை தொகை உருவகம் பார்த்துருக்கோம். பார்க்காதவங்க அந்த கிளாஸ் பாருங்க. நான் வந்து ஒவ்வொன்றா சொல்லிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், டைம் வந்து எனது அதிகமாக போயிட்டே இருக்கும். அதனால தான் சொல்கிறேன் இலக்கணம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் பாருங்க. உவமை தொகை அப்படின்னா மலர் பாதம். மலர் போன்ற பாதம் சொல்றோமா? அப்ப மலர் போன்ற பாதம் அப்படிங்கிற ஓமை வர்ற இடத்துல நம்ம வந்து என்ன பண்ணணும்? வல்லினம் மெய்யெழுத்து போடணும். இப்பு இங்க பா இருக்கனால அதுக்கு இதமான இப்பு போடுறோம். இங்க இத்து இருக்கனால அதுக்கு இதமான தா இருக்கனால இத்து போடுறோம். தாய் தமிழ். சரிங்களா? தாய் போன்ற தமிழ், மலர் போன்ற பாதம். அதே மாதிரி உருவகம் அதுக்கு அப்படியே வந்து மாறி வரும். இங்க பாருங்க. தமிழ் தாய். சில உருவகங்களில் தான் வல்லினம் மிகும். சரிங்களா? அந்த இதுல கொடுத்துருப்பாங்க. 9th புக்ல வந்து கொடுத்துருப்பாங்க. பார்க்கலாம். சில உருவகங்களில் வல்லினம் மிகும் சொல்லி கொடுத்துருப்பாங்க. எங்க இந்த பாருங்க. சில உருவக சொற்களில் வல்லினம் மிகும். ஓகேவா? இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க. எடுத்துக்காட்டு. தமிழ் தாய். தமிழ் தாய். இங்க தாய் தமிழ் பார்த்தோம் இல்லையா? அதை அப்படியே திருப்பி போட்டா உருவகம். தமிழ் தாய். அப்ப இந்த இடத்துல இத்து வரணும். ஓகேங்களா? அடுத்து வாய்ப்பவளம். இப்பு வந்திருக்கா? ஸோ இதுதான் வந்து வல்லினம் மிகுமிடங்கள். ஓகேவா? அடுத்து பாருங்க. எண்ணு பெயர்களில் 8, 10 ஆகிய 2 பெயர்களில் மட்டும் நான் சொன்னேன் இல்லையா? இங்க பாருங்க. ஷார்ட்கட்ல நான் சொன்னேன்ல எண்ணு பெயர்களில் 8, 10 ஆகிய
2 எண்களில் மட்டும் வல்லினம் மிகும். எப்படி சொல்லலாம்? 8 தொகை 10 பாட்டு. இங்க வேற எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 8 புத்தகம் 10 காசு. ஓகேங்களா? 8 புத்தகம் 10 காசு. அடுத்து பாருங்க, அப்படி இப்படி எப்படி ஆகிய சொற்களை அடுத்து வல்லினம் மிகும். இங்க பாருங்க, ஆ இ ஏ. இங்க என்ன, நம்ம ஏ எந்த வினா எழுத்து பின்னாடி வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோமா? ஏ எந்த. பாருங்க, அப்படி இப்படி எப்படி, இதுலயே இருக்கு ஆ இ ஏ. அப்ப அப்படி இப்படி எப்படி ஆகிய வினா எழுத்துக்களின் பின்னாடி என்னது? வல்லினம் மிகும். சரிங்களா? வினா எழுத்து கிடையாது, சொல்லை அடுத்து. ஓகேவா? எங்க இருக்கு காணோம்? வினானா எந்த, அப்படி இப்படி எப்படி ஆகிய சொற்களை அடுத்து வல்லினம் மிகும். அப்ப அப்படி செய், இப்படி காட்டு, எப்படி தெரியும். ஓகேங்களா? திசை பெயர்களை அடுத்து வல்லினம் மிகும். நான் சொன்னேன் 1 2 3 4 4 கொடுத்துருக்காங்க. 4 திசை நமக்கு மெயினா தெரியும். அப்ப கிழக்கு கடல், மேற்கு சுவர், வடக்கு தெரு, தெற்கு பக்கம். ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து வல்லினம் மிகும். மகர மெய்யில் முடியும் சொல்லை அடுத்து வல்லினம் வந்தால் அந்த மகர மெய் அழிந்து அவ்விடத்தில் வல்லினம் மிகும். அப்ப பாருங்களேன், வல்லினம் மிகும் இடங்கள்ல இந்த மேலே இருக்கக்கூடிய எல்லாமே வந்து நம்ம இந்த ஷார்ட்கட்லயே பார்த்துட்டோம். ஓகேங்களா? ஷார்ட்கட்ல பார்த்துட்டோம். இதுல நம்ம என்ன அப்படி இப்படி எப்படி தான் வந்து அதுல கொடுக்கல. அந்த ஆ இ ஊ வச்சு நீங்க வந்து போட்டுருவீங்க. சரிங்களா? அப்படி இப்படி அப்படின்னா ஆ இ ஏவை வச்சு நீங்க வந்து போட்டுருவீங்க. சரிங்களா? ஊன்னு சொல்லிட்டுனா சாரி, ஏவை வச்சு நீங்க போட்டுருவீங்க. இப்போ இதுல பாருங்க, மகர மெய்யில் நம்ம மெய் மயக்கம் படிச்சோம் இல்லையா? புணர்ச்சி விதிகள்ல இங்க பாருங்க, மரம் கூட்டல் சட்டம் மரச்சட்டம். அப்ப இந்த இடத்துல இம்மு வந்து என்னது? இந்த மகர மெய் வந்து கெட்டு அந்த இடத்துல என்னது? இச்சு அப்படிங்கிற வல்லின வந்திருக்கு. சரிங்களா? வல்லின எழுத்து வந்து வந்திருக்கு. வல்லின மெய்யெழுத்து நம்மளுக்கு வந்து வந்திருக்கு. வட்டம் அப்படிங்கிற பாறை, வட்டம் கூட்டல் பாறை வட்டப்பாறை. இந்த இடத்துல இம் வந்து கெட்டு நம்மளுக்கு வந்து என்னது? வட்டப்பாறை அப்படிங்கிற வல்லின மெய்யெழுத்து வந்திருக்கு. ஓகேங்களா? இதுதான் வந்து வழிமிகும் இடங்கள். இதுல நீங்க வலிமிகும் இடங்களத்தை வந்து வல்லினம் மிகும் இடங்களை வந்து நீங்க வந்து ஸ்ட்ராங்கா தெளிவா இதுல படிக்கிறது உங்களுக்கு கஷ்டமா? நான் ஷார்ட்கட்டோட கொடுத்துருக்கேன். 1 2 3 4 ஷார்ட்கட்டை வச்சு நம்ம 15 பாயிண்ட்ஸ் கிட்ட வந்து படிச்சு முடிச்சாச்சு. இந்த ஷார்ட்கட்டை வச்சு நீங்க சொல்லி சொல்லி பாருங்க. ஒரு 4-5 தடவை சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்பவுமே மறக்காது. அதனாலதான் சொன்னேன் 1 2 3 4 பக்கத்துல நான் என்னென்ன சொன்னனோ அதை நீங்க வந்து எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்பதான் வந்து உங்களுக்கு வந்து மறக்காம இருக்கும். இதுவே பாருங்க 9வது புத்தகத்துல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாருங்க, அதற்கு இதற்கு எதற்குன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம அதுல என்ன பார்த்தோம்? இங்க இருக்கு ஃபர்ஸ்ட். ஆ இ சொன்னேன் இல்லையா? ஆ இ என்னும் சுட்டெழுத்துக்களுக்கு பின்னும் அந்த இந்த என்னும் சுட்டெழுத்துக்களுக்கு பின்னும் வல்லினம் மிகும் அப்படின்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட் இதுல பார்த்தேன். ஆ இ அந்த இந்த ஃபர்ஸ்டே வந்து நான் சொல்லியிருப்பேன். அடுத்து பாருங்க, ஏ என்னும் வினா எழுத்தின் பின்னும் எந்த என்னும் வினா சொல்லின் பின்னும் வல்லினம் மிகும். இதுவும் நான் வந்து சொல்லிட்டேங்க. பாருங்க, ஏ எந்த இந்த இதை வச்சு நான் சொன்னேன். அடுத்து பாருங்க, கு என்னும் 4ஆம் வேற்றுமை உருபு, ஐ என்னும் 2ஆம் வேற்றுமை உருபு. இதுவும் நம்ம வந்து பார்த்துட்டோம். வெளிப்படையாக கொடுத்திருந்தால் வல்லினம் மிகும். இதுல இன்னொன்று என்ன முக்கியம்னா, 6ஆம் வேற்றுமை தொகையில் வந்து வல்லினம் மிகும். அதுதான் நம்ம வந்து படிக்க வேண்டியது. சரிங்களா? 6ஆம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகும். கீழே கொடுத்திருப்பாங்க, நம்ம பார்க்கலாம். என ஆக போன்ற சொல்லுறுப்புகளின் பின் வல்லினம் மிகும். சரிங்களா? என ஆக போன்ற சொல்லுறுப்புகளின் பின் வல்லினம் மிகும். எந்த இடத்துல? இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, ஏன ஆக. இது வந்து நம்மளுக்கு வந்து புதுசா இருக்கு இல்லையா? ஷார்ட்கட்ல நம்ம வந்து சொல்லியிருக்க மாட்டோம். ஏன ஆக இதை நம்ம படிச்சுக்கணும். அடுத்து பாருங்க, அதற்கு இதற்கு எதற்கு போடுங்க. அப்படி இப்படி எப்படி, அதை வச்சு நம்ம இதை போட்டுடலாம். அடுத்து இனி தனி, இதுவும் படிக்கணும். ஏன ஆக இனி தனி. ஓகேங்களா? இனி தனி என ஆக. அடுத்து மிக, மிக என்னும் சொல்லின் பின் வல்லினம் மிகும். அப்ப பாருங்க எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்கு பாருங்க. 15 பாயிண்ட் நம்ம வந்து ஷார்ட்கட் வச்சு சொல்லிட்டோம். அதுக்கும் மேல வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. ஏன ஆக இனி தனி மிக 8 10 நம்ம ஷார்ட்கட்ல பார்த்தாச்சு. 8 10 என்னும் எண்ணு பெயர்களின் பின் வல்லினம் மிகும். ஓரெழுத்து ஒரு மொழி சொல்லியாச்சு. ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சும் சொல்லியாச்சு. வன் தொடர் குற்றியல் உரங்கவும் சொல்லியாச்சு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்க, வன் தான் ஒன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அகர ஈகர சொல்லியாச்சு. அகர ஈகர உகர அதுல கொடுத்திருந்தாங்களா? வினையச்சங்களின் புணர்கையில் வல்லினம் மிகும். 6ஆம் வேற்றுமை தொகை, இதுதான் வந்து முக்கியம். ஏன்னா நம்ம எப்பயும் வந்து விரியில தான் வந்து வல்லினம் மிகும் படிச்சோம். 2ஆம் வேற்றுமை, அதுக்கப்புறம் 4ஆம் வேற்றுமை வெளிப்படையாக அந்த உருபு கொடுத்திருந்தாங்க, அதுல வல்லினம் மிகும் படித்தோம். இதுல வந்து தொகை வந்து கொடுத்துருக்காங்க. தொகை எப்பயுமே வந்து மறைந்து வரும். அப்ப 6ஆம் வேற்றுமை தொகை நமக்கு வந்து என்னது? உருபு என்னது? இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, புள்ளித்தோல். ஐ ஆல் கு இன் அது கண். அப்ப அது அப்படிங்கிறது தான் வந்து 6ஆம் வேற்றுமை தொகை. அப்ப புளியினது தோல், புளியினது தோல் வருது. அப்ப புள்ளித்தோல் அப்படிங்கிற இடத்துல வல்லின மெய்யெழுத்து வரணும். ஓகேங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல தான் வந்து நமக்கு வந்து என்னது? கன்ஃபியூஸ் ஆகும். ஏன்னா வந்து 2ஆம் வேற்றுமை 4ஆம் வேற்றுமை உருபுல வந்து வல்லினம் மிகும் சொல்லி படிச்சிருப்போம். தொகையில வந்து வல்லினம் மிகாதுன்னு சொல்லி படிச்சிருப்போம். ஆனா 6ஆம் வேற்றுமை தொகையில வந்து வல்லினம் மிகும். ஓகேங்களா? திசை பெயர்கள் பார்த்தாச்சு, இரு பெயரிட்டு பண்பு தொகை பார்த்தாச்சு, ஓமை தொகை பார்த்தாச்சு,
உருவகம் பார்த்தாச்சு. உரி சொற்கள் நம்ம வந்து ஷார்ட்கட் சொல்லிட்டோம். இங்க பாருங்க எது எதுலன்னு பார்த்தீங்கன்னா சால தவ தட. இங்க தவ இங்க தட இருக்கு அப்படி ஞாபகம் வச்சுங்க. தவ தட குல ஓகேங்களா. தவ தட குல இந்த 4 உரிச்சொற்களின் பின் வல்லினம் மிகும் ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆகார எழுத்தின் பின் வல்லினம் மிகும் ஓகேங்களா. இது ஒன்று புதுசா இருக்கு ஆகாரம் ஓகேங்களா. ஆகாரம் அப்ப நம்ம என்ன படிக்க வேண்டியது இருக்குன்னா 1 2 3 4 4 5 இந்த 5 மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது. வல்லினம் மிகுமிடங்கள் முடிஞ்சிருச்சு. என்ன கேட்டாலும் இந்த பாயிண்ட்ஸுக்குள்ள இருந்து தான் கேட்பாங்க. ஸோ இதை தரவா படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து ஈஸியாக வந்து போட்டுடலாம். இப்போ எடுத்துக்காட்டு பாருங்க. ஆ இ அப்படிங்கும்போது அச்சட்டை இச்சு வந்திருக்கு. இந்த காலம் அந்த காலம் அப்படிங்கும்போது இக்கு வரும். இச்சட்டை அச்சட்டை அப்படிங்கும்போது இச்சு வரும். இது வந்து சுட்டெழுத்துக்கள், இது வந்து சுட்டு பெயர்கள். இது வந்து எழுத்து மட்டும் கொடுத்துருக்காங்க, இங்கே பெயரோட கொடுத்துருக்காங்க. அப்போ சுட்டு பெயர்கள். எத்திசை அப்படிங்கும்போது வினா, எந்த அப்படிங்கிறது வினா. அப்போ ஏ எந்த அப்படிங்கிற வினா சொல்லின் பின்னும் வல்லினம் மிகும். கதவை திற, தகவல்களை திரட்டு, காட்சியை பார். இது மூணே பார்த்தீங்கன்னா இந்த ஐ வந்து வெளிப்படையாக கொடுத்துருப்பாங்க. கதவை, தகவல்களை, காட்சியை. அப்ப அதுக்கு இனமான ஒற்றெழுத்து மெய்யெழுத்து நம்ம வந்து போட வேணும். இத்து இத்து இப்பு ஓகேவா. அடுத்து பாருங்க கு சரிங்களா. 4ஆம் வேற்றுமை. முதியவருக்கு கொடு, மெட்டுக்கு பாட்டு, ஊருக்கு செல். அப்ப கூ வந்து வெளிப்படையா வந்திருக்கனால அதற்கு இனமான வல்லின மெய்யெழுத்து நம்ம போட வேண்டும் ஓகேங்களா. அடுத்து பாருங்க ஏன ஆக. இதை தான் படிச்சுக்க சொன்னேன். ஏன ஆக சரிங்களா. ஏ வந்து அந்த எழுத்துல இருக்கு 1 2 3 4 ஷார்ட்கட்ல. அதை கூட ஞாபகம் வச்சு போட்டுக்காங்க. ஏன ஆக. அப்ப ஏன கேட்டார். வருவதாக கூறு ஓகேங்களா. வருவதாக அப்படிங்கிறதுல ஆக வந்திருக்கு. ஏன அப்படிங்கிறதுல ஏன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. இது நான் வந்து நேற்று கம்யூனிட்டி போஸ்டர்ல இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருந்தேன். எத்தனை பேர் போட்டிருக்காங்கன்னு சொல்லி நான் பார்க்கல சரிங்களா. அதே மாதிரி பாருங்க அதற்கு சொன்னேன், இதற்கு கொடு, எதற்கு கேட்கிறாய், அப்படி இப்படி எப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. அதே மாதிரி அதற்கு இதற்கு எதற்கு ஓகேங்களா. ஆகிய எழுத்துக்களின் பின்னாடி என்னது சொற்களின் பின் வல்லினம் மிகும். அடுத்து பாருங்க இனி காண்போம் தனி சிறப்பு. இனி இனி காண்போம் தனி சிறப்பு சரிங்களா. ஆகிய சொற்களின் பின் வல்லினம் மிகும். அப்ப என்ன இனி தனி அதுக்கு முன்னாடி அது ஏன ஆக ஓகேவா. அடுத்து பாருங்க 8 தொகை 10 பாட்டு நான் சொன்னேன் இல்லையா. 8 தொகை 10 பாட்டு எடுத்துக்காட்டா கொடுத்துருக்காங்க. 8 10 ஆகிய எண்களின் பின் மட்டும்தான் வல்லினம் மிகும். ஓரெழுத்து ஒரு மொழி பாருங்க. தீ பிடித்தது, பூ பந்தல். தீ அப்படிங்கிறது நெருப்பு, பூ அப்படிங்கிறது மலர். ஓரெழுத்து ஒரு மொழியில சரிங்களா. அப்ப இந்த இடத்துல வல்லினம் மிகும். தீ பிடித்தது, பூ பந்தல். அடுத்து பாருங்க கூவா குயில், ஓடா குதிரை, ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் ஓகேங்களா. கூவாத அப்படிங்கிறதுல தா அப்படிங்கிற இறுதி எழுத்து கெட்டு கூவா அப்படின்னு வந்து நிக்குது பார்த்தீங்களா. அப்போ கூவா குயில், ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். ஓடாத அப்போ ஓடான் மட்டும் நிக்குது, ஓடா குதிரை. அடுத்து பாருங்க கேட்டுக்கொண்டான், விற்று சென்றான். வன் தொடர் குற்றியல் உரத்தின் பின் நிலைமொழியாக இருந்து புணர்வை வல்லினம் மிகும். நம்ம வருமொழி முன்னாடி வந்து க ச த ப வந்தால் என்னது வல்லினம் மிகுன்னு பார்த்தோமா. அப்போ வருமொழி முன்னாடி நமக்கு வந்து பாருங்க வன் தொடர் குற்றியலுகரம் நம்ம என்ன பார்த்தோம். வல்லினத்துல குசுடு துபுரு 6 எழுத்துக்கள் தான் வந்து வன் தொடர் குற்றியலுகரம் ஓகேங்களா. அப்போ வன் அப்படிங்கிறது 1 ஷார்ட்கட் சொல்லியிருப்பேன். இங்கே 2 வந்திருக்கு, இங்கே வந்து ரூ வந்திருக்கு. ஸோ இந்த எழுத்துக்கள் பின்னாடி நமக்கு வந்து வல்லினம் மிகும் ஓகேங்களா. அடுத்து பாருங்க ஆட சொன்னார், ஓடி போனார். அகர இகர உகர சரிங்களா. அகர இகர உகர ஈற்று வினையச்சங்களுடன் புணர்கையில் வல்லினம் மிகும். உகர அப்படிங்கிறது இதில் கொடுத்துருப்பாங்க, அகர இகர இதில் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஆட சொன்னார், ஓடி போனார். அப்போ ஆட அப்படிங்கிறதுல ஆ, ஓடி அப்படிங்கிறதுல ஈ சரிங்களா. அப்போ இதில் அகரம் இதில் இகரம் வந்திருக்கு, இதில் வந்து வல்லினம் மிகும் சரிங்களா. நிலைமொழியில் இறுதி எழுத்து ஆ வந்திருக்கு, இதில் வந்து ஈ வந்திருக்கு. அடுத்து பாருங்க புலித்தோல், புலியினது தோல் சரிங்களா. 6ஆம் வேற்றுமை தொகை ஓகேங்களா. அடுத்து கிழக்கு பகுதி வடக்கு பக்கம் திசை பெயர்கள் வல்லினம் மிகும். மல்லிகை பூ சித்திரை திங்கள், இது அதில் 8ல் கொடுக்கல. இரு பெயரட்டு பண்பு தொகையில் வல்லினம் மிகும் சரிங்களா. ஷார்ட்கட்டில் பார்த்துட்டோம். இரு பெயரட்டு பண்பு தொகை அப்படின்னா என்னன்னா ஒரு சிறப்பு பெயர் இருக்கும், ஒரு பொது பெயர் இருக்கும். பூ அப்படிங்கிறது பொது பெயர், மல்லிகை அப்படிங்கிறது சிறப்பு பெயர், திங்கள் அப்படிங்கிறது மாதம் பொது, அதே மாதிரி சித்திரை மாதம் அப்படின்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்காங்க சிறப்பு, அது வந்து சிறப்பு பெயர். ஸோ இந்த மாதிரி இரு பெயர்கள் வந்து கொடுக்கும்போது ஒரு பொது பெயரும் ஒரு சிறப்பு பெயரும் வந்தால் அது வந்து இரு பெயரட்டு பண்பு தொகை. ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து வல்லினம் மிகும் ஓகேங்களா. அடுத்து பாருங்க தாமரை பாதம் அப்படிங்கிறது ஓமை தொகை ஓகேங்களா. தாமரை பாதம் அப்படிங்கிறது தாமரை போன்ற பாதம். அடுத்து பாருங்க சால பேசினார், தவச்சிருந்தது, தவச்சிறிது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல சால தவ தட
குல இந்த 4 எழுத்துக்கள் 4 உரிச்சொற்கள் பின் மட்டும் தான் என்னது வல்லினம் மிகும். அடுத்து பாருங்க நிலாச்சோறு கனா கண்டேன் அந்த நிலைமொழியோட இறுதி எழுத்து ஆ அப்படின்னு சொல்லி முடியுது ஆகாரத்தில். ஓகேங்களா, நிலா கனா அப்படின்னு ஆள முடியுதா, ஸோ அந்த இடத்துல வல்லினம் மிகும். வாழ்க்கை படகு உலக பந்து. ஓகேங்களா, இது வந்து உருவகம். ஓகேங்களா, படகு போன்ற வாழ்க்கை அப்படிங்கிறது மாறி வாழ்க்கை படகு. இங்க பாருங்க உலகு. சரிங்களா, பந்து போன்ற உலகம் சொல்லுவோம் இல்லையா, உலக பந்து. சில உருவக சொற்களில் மட்டும் வல்லினம் மிகும். ஓகேவா, அவ்வளோதாங்க. வல்லினம் மிகும் இடங்கள் வந்து நம்ம தெளிவாக பார்த்து முடிச்சாச்சு. நீங்கள் இந்த கிளாஸை வந்து தெளிவாக வச்சுருங்களா, எந்த சைடு வந்து உங்கள் கவனத்தை வந்து திசை திருப்பாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா நான் என்னென்ன சொன்னேன் அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும். இதை விட தெளிவாக வந்து என்னது ஈஸியாக வந்து படிக்க முடியாது. இத்தனை பாயிண்ட்ஸையும் 1 2 3 4 ஷார்ட்கட்டை வச்சே நான் வந்து சொல்லிட்டேன். நீங்கள் அந்த ஷார்ட்கட் பக்கத்தில் என்ன 1 அப்படின்னு சொல்லி போட்டு பக்கத்தில் ஓரெழுத்து ஒரு மொழி பின், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வன்தொடர் குச்சியல் உகரத்தின் பின் அப்படின்னு போடணும். அதே மாதிரி 2 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். இங்கே பாருங்க 2 அப்படின்னா ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம், இரு பெயரொட்டு பண்பு தொகை, இரண்டாம் வேற்றுமை உருபு, அதுக்கப்புறம் உரி சொற்கள் ஓமை. சரிங்களா, உரி சொற்கள் ஓமை உருவகம், அதுக்கப்புறம் என்னது அவ்வளோதான். இது போட்டு நீங்கள் பக்கத்தில் போட்டு வச்சுக்கணும். அடுத்து 3வதுல வருமொழி முதலில் காசாத்தப்பா வந்தால் 4 திசை பெயர்கள், 4ஆம் வேற்றுமை உருபு, இதை போட்டு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இது எல்லாமே வந்து எண்கள். அப்போ 8 தொகை 10 பாட்டில் வல்லினம் மிகும். இங்கே பாருங்க ஆ இ ஆகிய சுட்டெழுத்துக்கள், அதே மாதிரி அந்த இந்த ஆகிய சுட்டு ஆமாம் சுட்டு எழுத்துக்கள் தானே. ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்த்தோம், ஆ இ அப்படிங்கிறது எங்கே பாருக்கு, இந்த இங்கே இருக்கு பாருங்க, ஆ இ அப்படிங்கிற சுட்டெழுத்துக்கள், அந்த இந்தங்கிற சுட்டு பெயர்கள். ஓகேங்களா, சுட்டெழுத்துக்கள் சுட்டு பெயர்களின் பின் வல்லினம் மிகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அகர இகர உகர வினையச்சங்கள்ல வல்லினம் மிகும். ஏ எந்த, சரிங்களா, ஏ எந்த என்ற வினா எழுத்துக்களின் பின் வல்லினம் மிகும். ஓகேங்களா, இந்த 15 பாயிண்ட்ஸையும் நீங்கள் இந்த 1 2 3 4 போட்டு அது பக்கத்தில் 1 2 3 4 போட்டு பக்கத்தில் எழுதி வச்சுக்கோங்க. மறக்கவே மறக்காது. இப்போ வாங்க புக் பேக்கில் என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்துடலாம். பார்த்துட்டு நம்ம இந்த கிளாஸை முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் வந்து வல்லினம் மிகா இடங்கள் பார்ப்போம். ஓகேங்களா, வல்லினம் மிகா இடங்கள் பார்த்து வச்சுக்கலாம். அப்போ தான் வந்து நம்ம வந்து ஈஸியாக வந்து எலிமினேட் பண்ண முடியும். நீங்கள் அதை வந்து படிக்க வேண்டாம், ஜஸ்ட் என்ன இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா, இப்போ பாருங்க புக் பேக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு. ஃபஸ்ட்டு பாருங்க சுட்டு திரிபு. சுட்டு திரிபு நம்ம இப்போ தானே பார்த்தோம். அந்த இந்த ஆ இ, சரிங்களா, ஆ இ அப்படிங்கிற சுட்டெழுத்துக்கள் இப்போ தானே இப்போ நம்ம பார்த்தோம். ஃபஸ்ட்டு வந்து ஆ இ சுட்டெழுத்துக்கள், அந்த இந்த சுட்டு பெயர்கள். அப்போ இதில் வந்து நமக்கு வந்து என்னது வல்லினம் மிகும். சரிங்களா, பின்வரும் தொடர்களை வல்லினம் மிகும் மிகா இடங்கள் என வகைப்படுத்துகன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இது சரி. ஓகேங்களா, இதில் மிகும், இங்கே மிகும்னு எழுதிக்காங்க புத்தகத்தில். ஓகேங்களா, திசை பெயர்களில் மிகும். அடுத்து பெயரச்சம். இந்த இடத்துல யோசிக்கணும், வராது. ஏன் வராது, பெயரச்சம் வராது, எதிர்மறை பெயரச்சம் வராது. ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சலத்துல தான் வரும். சரிங்களா, ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சத்துல மட்டும்தான் வல்லினம் வரும். ஓகேங்களா, அடுத்து உவமை தொகை வரும். ஓகே, 4ஆம் வேற்றுமை விரி கொடுத்துருக்காங்க, வெளிப்படையாக கூ வந்தா வரும். ஓகே, 2ஆம் வேற்றுமை தொகை கொடுத்துருக்காங்க, நல்லா கவனமாக கவனிக்கணும். அப்போ இந்த இடத்துல வராது. நம்ம டக்குன்னு பார்த்துட்டு சரின்னு போட்டுருவோம், மிகவும் போட்டுருவோம், தவறு. 2ஆம் வேற்றுமை விரியில தான் வந்து வல்லினம் மிகும். அடுத்து பாருங்க வினைத்தொகை. வினைத்தொகை அப்படிங்கிறது காலம் கறந்த பெயரச்சம். ஓகேங்களா, அது வந்து காலம் கறந்த பெயரச்சம் அப்படிங்கிறனால அதுல வந்து வல்லினம் மிகாது. ஓகேங்களா, இப்போ பாருங்க விரி மலர் சொல்றோம்ல, விரிகின்ற, விரிந்த, விரிய போகின்ற எல்லாமே ஆன் முடியுது. அதில் போய் நம்ம வல்லினம் வந்து சேர்க்க முடியாது. அப்போ வினை தொகையில் வல்லினம் மிகாது. அடுத்து பாருங்க உருவகம். சில உருவகங்களில் வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்போ எழுவாய் தொடரில் வல்லினம் மிகாது. ஓகேங்களா, நம்ம வல்லினம் மிகா இடங்கள் இன்னும் பார்க்கல. அது பார்த்தீங்க அப்படின்னா இது ரெண்டையும் வந்து உங்களுக்கு ஈஸியாக போட்டலாம். அதில் தான் வினை தொகை இருக்கு, எழுவாய் தொடரும் இருக்கு. ஓகேங்களா, அடுத்து பாருங்க 2ஆம் வேற்றுமை தொகையும் இருக்கு. எதிர்மறை பெயரச்சம். இப்போ தானே சொன்னேன், ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சத்தில் மட்டும்தான் வல்லினம் மிகும், பெயரச்சம் எதிர்மறை பெயரச்சத்தில் வல்லினம் மிகாது. ஓகேங்களா, அப்போ இதில் வந்து நம்ம போட்டாச்சு. இதுதான் வந்து புக் பேக்கில் இருக்கக்கூடியது, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இது வந்து 8வது புத்தகத்தில் இருந்தது. அடுத்து பாருங்க 10வது புத்தகம் புக் பேக்கில் இங்கே இருக்கு பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பெட்டி செய்தி வல்லினம் மிகலாமான்னு கேட்குறாங்க. பெட்டி செய்தி நமக்கு வந்து இகரத்தில் முடியுதுல, அப்போ இந்த இடத்துல வந்து வல்லினம் மிகலாம். சரிங்களா, பெட்டி செய்தி இகரம் முடிஞ்சிருக்கனால இந்த இடத்துல வல்லினம் மிகலாம். அப்போ இந்த இடத்துல இச் அப்படிங்கிற எழுத்து வந்து வரும். ஓகேங்களா, அடுத்து பாருங்க விழா குழு அப்படிங்கிறதுல இக்கு வரணும். ஆகாரத்தில் முடிஞ்சிருக்கு, அப்போ இக்கு வரணும். ஓகேங்களா, இக்கு வரணும். இங்கே பக்கத்தில் எழுதிக்கோங்க. அடுத்து இக்கு வரணும். கிளி பேச்சு ஈன்னு முடியுது, கிளி பேச்சு. ஓகேங்களா, கிளி பேச்சு இகரம் வந்திருக்கு. ஓகே, அடுத்து பாருங்க
தமிழ் தேன், தமிழ் தேன். கிளி பேச்சு அப்படிங்கிறது ஈன்னு போடாதீங்க. இது வந்து எழுவாய். ஏன் வந்து கிளி அப்படிங்கிற இருக்கிறா, இது வந்து கிளி போன்ற பேச்சு உவமையை வந்து குறிக்குது. அப்போ இந்த இடத்துல வந்து வரும். ஓகேங்களா? தமிழ் தேன், தமிழ் தேன். அப்போ வருவாங்க. தேன் தமிழ் அப்படின்னா உவமை, தமிழ் தேன் அப்படிங்கிறது உருவகம். ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல இத்து வரணும். ஓகேங்களா? இத்து வரணும். தமிழ் தேன். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, இத்து போடுறோம். சரிங்களா? இத்து. ஏன்னா தாவுக்கு இனம் வந்து இத்து. அடுத்து தைப்பூசம், இப்பு வரணும். தை, ஐ வந்து வெளிப்படையா வந்திருக்கு இல்லையா? அப்ப இத்து வரணும். தைப்பூசம். மீதி 3 இருக்கு பாத்தீங்களா? உ, ஏ, ஐ. இது வந்து நீங்க வந்து கமெண்ட்ல வந்து சொல்லணும். சரிங்களா? இவ்வளோ நேரம் நீங்க கவனிச்சிருப்பீங்கல்ல, நீங்க கவனிச்சிங்களா இல்லையா அப்படிங்கிறத நீங்க கமெண்ட்ல கொடுக்குற ஆன்சரை வச்சு நான் வந்து கண்டுபிடிச்சிடுவேன். சரிங்களா? இது வந்து தெளிவா உங்களுக்கு புரிஞ்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறது. கூட, கொடு, கத்தியை விட கூர்மை, கார், பருவம். இது 3ஐயும் வந்து கமெண்ட்ல வந்து நீங்க வந்து சொல்லுங்க. அடுத்து கீழே பாருங்க, தொடர் தரும் பொருளை கூறுக. சின்ன கொடி, இது வந்து சின்ன கொடின்னு கொடுத்துருக்காங்க. இந்த சின்ன கொடி அப்படிங்கிறது இந்த சின்னங்கள்ல எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா? நிறைய சின்னங்கள் பாலிட்டிக்ல இருக்கு. அதே மாதிரி நம்ம தேசிய கொடி. ஸோ இந்த மாதிரி சின்னங்கள் இருக்கக்கூடிய கொடி தான் வந்து சின்ன கொடி. இது சின்ன கொடி அப்படிங்கும்போது பெரிய அளவை காட்டுது. பெரிய கொடி, சின்ன கொடி அப்படின்னு சொல்லி அளவை சொல்றோம் இல்லையா? அந்த கொடி. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, சிறிய கொடி அப்படின்னு சொல்றோம் இல்லையா? தோப்புக்கள் அப்படின்னா இது வந்து தோப்புகள் அப்படின்னா பல மரங்கள் சேர்ந்தது தான் வந்து தோப்பு. ஓகேங்களா? இந்த தோப்புக்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தென்னை மரத்துல இருந்து இந்த கல் எடுப்பாங்க பார்த்தீங்களா? இளநீர் அந்த வந்து பதநீர்னு சொல்லுவாங்க. பதநீர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, பதநீ கல் பார்க்கறதுக்கு நீராகார மாதிரி இருக்கும் வெள்ளை கலர்ல, அதான் வந்து கல். அப்ப இதுதான் தோப்புக்கள். அடுத்து கடைப்பிடி, இது வந்து கடைப்பிடி. ஓகேங்களா? கடைப்பிடிப்பேன்னு சொல்றோம் இல்லையா? ஏதாவது நல்ல விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இனிமே வந்து நான் அதை வந்து ஃபாலோ பண்ணுவேன். கடைப்பிடிப்பேன் அப்படின்னு சொல்றோம்ல, அதான் வந்து கடைப்பிடி. இந்த கடைப்பிடி பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து ஏதாவது தொழில் தொடங்கவோ வியாபாரம் தொடங்கவோ வந்து கடைபிடிக்கக்கூடியதுதான் வந்து இந்த கடைப்பிடி. நடுக்கல், நடுக்கல். ஓகேங்களா? நடுக்கல், நடுக்கல். இதுக்குரிய வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத, பொருள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல வந்து நீங்க வந்து சொல்லணும். ஓகேங்களா? நடுகல்னா என்ன, நடுக்கல் அப்படின்னா என்ன நீங்க வந்து சொல்லணும். அடுத்து பாருங்க, கைமாறு, கைமாறு. ஓகேங்களா? இந்த கைமாறு அப்படின்னா நம்ம என்ன பண்றது, உதவி செய்தல். கைமாறு செய்தல். இந்த கைமாறு அப்படின்னா கையில இருக்கக்கூடிய மாறு என்னது, விளக்கமாறுன்னு சொல்றோம் இல்லையா? அதுதான் வந்து கைமாறு. பொய்ச்சொல். அப்ப பாருங்க, ஒற்று போட்டு வந்தா ஒரு பொருள், ஒற்று போடாம வந்தா ஒரு பொருள். அதனாலதான் நம்ம வந்து என்னது, பிழை திருத்தம் அப்படிங்கிறதுல வல்லின மிகுமிடங்கள், வல்லின மிகா இடங்கள் வந்து படிக்கிறோம். பொய்ச்சொல், பொய் சொல். ஓகேங்களா? பொய் சொல் அப்படின்னா நீ வந்து பொய் பேசு, பொய்ய சொல்லு அப்படின்னு சொல்றோம். இது வந்து பொய்ச்சொல் அப்படின்னா நீ சொன்னது வந்து பொய்ச்சொல், நீ கூறியது, நீ சொன்னது வந்து பொய்ச்சொல். இது வந்து பொய் சொல்லு, பொய் சொல்லு, இல்லைன்னா பொய் சொல்லாத, பொய் சொல்றது தவறு அப்படின்னு கூட நம்ம வந்து சொல்லலாம். ஓகேங்களா? அப்ப மீனிங் வந்து உங்களுக்கு புரியுதுல? அவ்வளோதாங்க. புக் பேக்ல இருக்கிறது 9வதுல பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 113வது பேஜில் வந்து கொடுத்துருப்பாங்க வல்லினம் மிகா இடங்கள். அடுத்த கிளாஸில் வந்து நம்ம வல்லினம் மிகா இடங்கள் இதே மாதிரி தெளிவாக வந்து படிச்சுட்டு போயிடலாம். இதில் எதுவும் புக் பேக் வேறு இருக்கா? இல்லை. கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க, சிந்தனை வினா, அதற்கு தவறு. ஓகேங்களா? அதற்கு தவறு. இது சும்மா நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அதற்கு தவறு. இது வந்து தேவையில்லை. கடைப்பிடித்தல். இங்கே பாருங்கள், கடையை பிடித்தல். கடைப்பிடித்தல் அப்படின்னா பின்பற்றுதல். இங்கே பார்த்தோம் இல்லையா அந்த பொருள், அதே மாதிரி தான் 2 வேர்டு கொடுத்து அதுக்கு என்னன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அவ்வளோதான். ஐ விஷ் யூ ஆல் சக்ஸஸ். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். எனக்கு இது புரியலை அப்படின்னா கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அதே மாதிரி பிடிச்சிருந்தது அப்படின்னா வந்து லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஐ விஷ் யூ ஆல் சக்ஸஸ். தேங்க்யூ.